அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி February 13 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 52 புள்ளிகள் சரிவடைந்து 10,636 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 15 புள்ளிகள் சரிவடைந்து 6,730 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு மிக்சடாகவே முடிவடைஞ்சிருக்கு. இங்கே யூஏஇலேயுமே ஒரு ADX நெகட்டிவ்லேயும் துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் பாசிட்டிவ்லேயும் முடிவடைஞ்சிருக்கு. மெயினான ரீசன்ஸ் இந்த குளோபல் அன்சர்டனிட்டி, அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏர்னிங்ஸு கால், அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் புக்கிங்கும் இதில் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. அபுதாபி போர்ட்ஸ் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் 25க்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ 20.8 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ராஃபிட் 2.1 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. அபுதாபி போர்ட்ஸ் அவங்களுடைய 2026க்கான பிஸ்னஸ் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கண்டெய்னர் வால்யூம் இந்த வருஷமும் போன வருஷத்தை மாதிரி நல்ல சாலிடாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுஜைரா சிமெண்ட்ஸ் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்டில் அவங்களுடைய ரெவென்யூ 115 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய நெட் லாஸ் 91.2 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அபுதாபி நேஷ்னல் டக்காஃபுல் 2025 இயர்க்கான முடிவில் ரெவென்யூ 962.6 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 132.7 மில்லியன் திராம்ஸாக இருக்குதுன்னு அறிவிச்சிருக்காங்க. ஷார்ஜா இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுடைய ஃபைனான்ஷியல் 25க்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் நெட் அசட்ஸ் 388.74 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ப்ராஃபிட் 59.2 மில்லியன் திராம்ஸாக இருக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. EMEA ஃபைனான்ஸ் யூரோப், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா ஃபைனான்ஸ் என்ற ஒரு மந்த்லி பப்ளிகேஷன்ஸு அவங்களுடைய 2025-26க்கான சில அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னேஷன்ஸு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அபுதாபி இஸ்லாமிக் பேங்கை பெஸ்ட் இஸ்லாமிக் பேங்க் இன் மிடில் ஈஸ்ட்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்காங்க. அமலாக் ஃபைனான்ஸ் அவங்களுடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் 1.5 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ரெவென்யூ 3.14 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. தப்ரீட் அவங்களுடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரெவென்யூ 2.46 பில்லியன் திராம்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 465 மில்லியன் திராம்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அமர்நாத் ஹோல்டிங் அவங்களுடைய போர்ட் மீட்டிங்குடைய மினிட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய குரூப்புடைய சேர்மனாக அலி சையத் பின் ஹர்மல் அல்தஹரி அவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரிசல்ட்ஸையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் 248.1 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்க ஒரு ஷேருக்கு 7 ஃபில்ஸ் டிவிடெண்டாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். 2.0க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 திராம்ஸ் 26 ஃபில்ஸ், அது 2 திராம்ஸ் 37 ஃபில்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அல்ஃபா தாபிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 9 திராம்ஸ் 33 ஃபில்ஸ், இது 9 திராம்ஸ் 80 ஃபில்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புர்ஜில் ஹோல்டிங்ஸ் இதுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 திராம்ஸ் 34 ஃபில்ஸ், இது 1 திராம்ஸ் 41 ஃபில்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ESG இதுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 14 திராம்ஸ் 40 ஃபில்ஸ், இந்த ஷேர் 15 திராம்ஸ் 12 ஃபில்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. NMDC குரூப் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 21 திராம்ஸ் 60 ஃபில்ஸ், 22 திராம்ஸ் 68 ஃபில்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம்.
இன்சூரன்ஸ் ஹவுஸ் 75 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. கல்ஃப் மெடிக்கல் 2 கிராம்ஸ் 23 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.4% உயர்வு. பேங்க் ஆஃப் ஷார்ஜா 1 கிராம்ஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. அபுதாபி போர்ட்ஸ் 5 கிராம்ஸ் 29 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. ஐசிஏபி 1 கிராம்ஸ் 55 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அஜிலிட்டி 1 கிராம்ஸ் 44 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.4% வீழ்ச்சி. கல்ஃப் சிமெண்ட் 98 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. அபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 3 கிராம்ஸ் 73 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. ஈஸ்ட்ராக் 48 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. அபுதாபி நேஷனல் எனர்ஜி கம்பெனி 2 கிராம்ஸ் 92 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். மசாயா 98 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% உயர்வு. அல்மல் கேபிட்டல் ரீட் 1 கிராம்ஸ் 9 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. எம்ஆர் டெவலப்மெண்ட்ஸ் 19 கிராம்ஸ் 20 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. ஸ்பின்னிஸ் 1 கிராம்ஸ் 62 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. சாலிக் கம்பெனி 6 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். தலபாத் 86 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. ஆம்லாக் ஃபைனான்ஸ் 1 கிராம்ஸ் 73 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. அமனாத் ஹோல்டிங் 1 கிராம்ஸ் 34 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 37 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. சுக்குன் டகாஃபுல் 1 கிராம்ஸ் 35 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.